பாமக விதிப்படி 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று இந்த மாநில பொதுக்குழுவில் தீர்மானமானது எடுக்கப்பட்டிருக்கிறது. உட்கட்சி தேர்தல் நடைபெறும் வரை அன்புமணியே பாமக தலைவராக தொடர்வார் என்றும், பாமக உட்கட்சி தேர்தலுக்கு ஓராண்டு அவகாசம் அளித்தும் பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 2026 ஆகஸ்ட் வரை பாமகவின் தலைவராக அன்புமணி தொடர்வார் என பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அன்புமணியின் பதவிக்காலம் மே 28ஆம் தேதி நிறைவடைந்த நிலையில் மேலும் ஓராண்டுக்கு நீட்டித்து தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பாமக பொதுச் செயலாளராக வடிவேல் ராவணன், பொருளாளர் திலகபாமா ஆகியோர் மேலும் ஓராண்டு பதவியில் தொடர்வார்கள் என்றும், 2026 ஆகஸ்ட் வரை பாமகவின் தலைவராக அன்புமணி தொடர்வார் என்றும் இந்த பொதுக்குழுவில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பாமக பொதுச் செயலாளராக வடிவேல் ராவணன், பொருளாளர் திலகபாமா ஆகியோர் மேலும் ஓராண்டு பதவியில் தொடர்வார்கள் என்றும், பாமக விதிகளின்படி 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்தல் நடத்தப்பட வேண்டும். ஆனால் இந்த நிலையில் உட்கட்சி தேர்தல் நடைபெறும் வரை அன்புமணியே பாமக தலைவராக தொடர்வார் என்றும் இந்த பாமக பொதுக்குழுவில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பாமக தலைவராக மேலும் ஓராண்டு அன்புமணியே தொடர்வார் என்று இந்த பாமகவின் பொதுக்குழுவில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து மேலும் விவரங்களை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் சமயமணிவண்ணன் இணைந்திருக்கிறார். விவரம் என்ன? வணக்கம். பாமக தலைவராக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேலும் ஓராண்டு தொடர்வார் என சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் பாமக பொதுக்குழு கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பாமக தலைவராக அன்புமணி ராமதாஸ் மட்டுமல்லாது பாமக பொதுச் செயலாளராக வடிவேல் ராவணன், பாமக பொருளாளராக திலகபாமா ஆகிய மூவர் பதவியுமே 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டுள்ளது. குறிப்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களின் எதிர்ப்புக்கு மத்தியில் சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் பொதுக்குழு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களின் அடிப்படையில் முதல் தீர்மானமாக பாமக தலைவராக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அடுத்த ஓராண்டிற்கு தொடர்வார் எனவும், சட்டப்பேரவை தேர்தலை கருத்தில் கொண்டு இந்த முடிவானது எட்டப்பட்டுள்ளதாக தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக பாமக சட்ட விதிப்படி 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை உட்கட்சி தேர்தலானது நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு உட்கட்சி தேர்தலானது நடைபெற்றிருக்க வேண்டும். கடந்த 2022ஆம் ஆண்டு மே மாதத்தில் உட்கட்சி தேர்தலானது பாமக உட்கட்சி தேர்தல் நடத்தப்பட்டு பாமக தலைவராக அன்புமணி ராமதாஸ் அவர்களும், பொதுச் செயலாளராக வடிவேல் ராவணன், பொருளாளராக திலகபாமா ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தனர். இதன் தொடர்ச்சியாக கடந்த மே 28ஆம் தேதியோடு இவர்களின் பதவிக்காலமானது முடிவுற்றிருந்த நிலையில் தொடர்ந்து அடுத்த உட்கட்சி தேர்தலை நடத்தி அடுத்த பொதுக்குழு கூடி அடுத்த தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது என்பது வழக்கம். இந்நிலையில சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு பாமக தலைவராக அன்புமணி ராமதாஸ் அவர்களே தொடர்வார் எனவும், 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் வரை இந்த ஒரு வருட கால அவகாசம் என்பது நீட்டிக்கப்பட்டுள்ளதாக பாமக பொதுக்குழுவில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த தீர்மானமானது பாமக பொதுக்குழு மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவரின் மத்தியில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாக இந்த தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதன் மூலமாக அடுத்த ஓராண்டு காலத்திற்கு 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை பாமக தலைவராக அன்புமணி ராமதாஸ் அவர்களும், பாமக பொதுச் செயலாளராக வடிவேல் ராவணன் அவர்களும், பாமக பொருளாளராக திலகபாமா ஆகிய மூவரும் அதே பொறுப்பில் நீடிப்பார்கள் என தெரிய வருகிறது. சமயமணிவண்ணன், இந்த பாமகவின் பொதுக்குழுவில் முக்கியமான நபர்கள் யாரெல்லாம் பங்கெடுத்தார்கள், வேறு என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற்றன என்பது பற்றியும் நீங்க பதிவு செய்யலாம். நிச்சயமாக பாமக பொதுக்குழுவானது சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் இன்று நடைபெற்றது. குறிப்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் இந்த பொதுக்குழுவிற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் நீதிமன்றம் சென்றும் நீதிமன்றத்தில் தடையில்லை என்ற சான்றிதழை பெற்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பொதுக்குழுவானது சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த பொதுக்குழுவை பொறுத்த வரைக்கும் இந்த பொதுக்குழுவின்படி பாமக தலைவராக அடுத்து அன்புமணி தேர்ந்தெடுக்கப்படுவார் என்பது ஏற்கனவே நாம் முன்னதாகவே தெரிவித்திருந்தோம். அதன் அடிப்படையில் தற்போது பாமக தலைவராக அடுத்த ஓராண்டு காலத்திற்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களே தொடர்வார்கள் என இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த பொதுக்குழு கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அவர்கள், பாமக பொருளாளர் திலகபாமா அவர்கள், பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள்
அதாவது அன்புமணி ராமதாஸ் தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்களான சதாசிவம், வெங்கடேஸ்வரன், மயிலம் சிவகுமார் ஆகியோர் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். அவர்கள் மட்டுமல்லாது பாமகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களான கணேஷ்குமார் உள்ளிட்டோரும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். பல சமூக நீதி பேரவை சமயமணிவண்ணன், நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. தற்பொழுது நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். பாமக பொதுக்குழுவில் அன்புமணியின் பதவிக்காலம் மேலும் ஓராண்டு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொதுக்குழு பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு செய்யலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.